வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். எடப்பாடியை தூக்க பெரும் விதத்தில் ரகசியமாக பிளான் போட்ட அதிமுகவினர் திடீர் ஆலோசனை. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை. தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் விதத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட அதிமுகவில் தற்பொழுது மிகவும் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது நம்மளுடைய உளவுத்துறை ரிப்போர்ட்டின் மூலமாக எடப்பாடிக்கு காதுக்கு எட்டிய ஒரு தகவல் என்னவென்றால், அதிமுக ஒரு சில இடங்களில் சரிவை ஏற்பட்டிருப்பதாகவும் ஒரு சில இடங்களில் பெரும்பான்மையை தொட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அதிகமாக பின்னடைவு ஏற்பட்டுள்ள தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி மும்முரமாக வேலை பார்த்ததாகவும் குறிப்பிடத்தக்கது. இதனால் அவர் மேல் பொறுப்பா இல்லை அதிமுகவை தலைமையை சரியாக செயல்படுத்தாத காரணமாக சரிவுகள் ஏற்படுகிறதா என்ற அப்படி இப்படி என்று கேள்விகள் அதிமுக வட்டாரங்களில் எழுப்பப்பட்ட நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி பெரும் விதத்தில் அதிர்ச்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்களாம். மேலும் கோவையில் தற்பொழுது வேலுமணியும் தங்கமணியும் வைத்திலிங்கம் அவர்களை சந்தித்ததாகவும் கூறப்படுகிறது. இதன் மூலமாக இந்த சந்திப்புக்கு காரணமாக என்னவென்றால், தற்பொழுது அதிமுகவில் நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் சேர்க்கக்கூடிய வேலைகள் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் ஒரு பக்கம் கூறப்பட்டதாக தகவல்கள் என்பது ஒருபுறம் வெளியாகியிருக்கிறது. அதற்கான காரணம் என்னவென்றால், சசிகலா அவர்கள் சமீபத்தில் சொன்னது போல்தான், எங்களில் ஒருவர் திருந்துவார் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அப்படின்றத அவர் இப்பொழுதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கான வேலையில் தொடங்கிவிட்டாரா என்ற பேச்சுக்கள் ஒரு பக்கம் பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் காண்பித்து வருகிறோம். ஏனென்றால் தற்சமயம் வரைக்கும் பன்னீர்செல்வம் அவர்களை பெரும் விதத்தில் அதிமுகவில் இணைத்துவிட்டால் கொஞ்சம், அதாவது பிரிந்து சென்ற ஆதரவு என்பது கொஞ்சம் சேர்ந்துவிடும் என்றுதான் ஒரு முழு நோக்கமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையை மீண்டும் அதிமுகவில் கொண்டு வந்தால் தென் தமிழகத்தின் வாக்குகள் என்பது சதவீதம் அதிகமாகும் அதிமுகவிற்கு என்றும் கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் சசிகலாவை பொறுத்த வரைக்கும் பெரும் விதத்தில் மீண்டும் அதிமுகவில் வர வேண்டும் என்பதற்காக தான் துடித்து கொண்டிருக்கிறார். அதை பன்னீர்செல்வம் அவர்கள் செய்து முடித்து விடுவார். ஏனென்றால் ஓபிஎஸ் அதிமுகவுக்குள் போன உடனே அவருக்கு அடுத்தடுத்த வேலைகள் சசிகலா, டிடிவி தினகரன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இப்பொழுது வைத்து கொண்டிருக்கிறார்களே, அதாவது உறுப்பினர் மீட்பு குழு கூட்டம் என்று அந்த கூட்டத்தை ஒட்டுமொத்தமாகவே அதிமுகவில் இணங்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து செய்வார் என்றும் கூறப்படுகிறது. அதனால் இந்த ஒரு தேர்தல் முடிவுகள் என்பது என்னவாக இருக்க போகிறது, என்ன மாதிரியான மாற்றங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்படுத்த போகிறது என்பதனை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏனென்றால் தற்சமயம் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் விதத்தில் இருந்தாலும் கூட அதிமுக பெரும் வாரியான சதவீதத்தை இதன் பிறகு இந்த 2024 இல்லாவிட்டாலும் 2026 அனைவரும் ஒன்று சென்று நிச்சயமாக அதிமுகவின் தலைமையை கைப்பற்றுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதனால் பல கட்ட முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைமை என்னவாக போகிறது என்று நாம் பொறுத்தே பார்க்கலாம். ஏனென்றால் தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதிமுகவின் பெரும்பான்மையை மீண்டும் நீக்கப்பட்டவர்கள் மூலமாக தொடுகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.